காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். ஹாப்பி ஃப்ரைடேங்க. என்னவா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. அம்மனோட பிளஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எங்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை நான் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், வேலைக்காக ட்ரை பண்றவங்களுக்கும், படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவோம். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. உங்களுக்காக நாங்களும், எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல டிஃபன் பாருங்க, கோதுமை தோசைங்க. பாருங்க, கோதுமை தோசை செய்துட்டேன். மதியத்துக்கு துளிர் முருங்கைக்கீரை போட்டு கடைஞ்சி வச்சிருக்கேன். ஆமா, வெங்காயம் தக்காளி நிறைய போட்டுட்டு பூண்டு கொஞ்சம் போடுங்க, சீரகம் கடுகு போட்டு தாளிங்க, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். கொஞ்சமா நெய் மேலே விட்டுங்க. முள்ளங்கி புட்டு, முள்ளங்கியை நல்லா துருவிட்டு நிறைய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இறக்கும் போது உடச்சக்கல்ல தூள் பண்ணி போடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன். ஆமா, இதுல காரம் வந்து பச்சை மிளகாய் தான் போடணும். போட்டு செய்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அவங்களும் செய்வாங்க, பட் இது நல்லா டேஸ்டாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். மற்றபடி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜைலாம் முடிஞ்சிடுச்சு. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. அதுலேயும் இந்த சாதாரண நேரத்தில் தேங்காய் உடைச்சோன்னு வைங்களேன், கரெக்டாக உடையும். இந்த பூஜை நேரம் அது மாதிரி நேரத்தில் ஓட்டிங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு ஓடிவார். அதுதான் நம்மளுக்கு இதாக இருக்கும். சாதாரண நேரத்தில் ஓட்டினா அப்படியே கோடு போட்டாமல் அழகாக இருக்கும். அது என்னடா இதுன்னு பார்ப்போம். அதை பற்றி ஒன்றும் கவலைப்படும். தேங்காய் ஒண்டி அது வெயிலினுடைய தாக்கம் அப்படின்னு நினச்சி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம ஆஃபீஸ் போகும்போது கூட 3 வேலை தாங்க பசிக்குது. வீட்டில் இருந்து பாருங்களேன், எப்போவுமே பசி எடுத்துனுக்கிற மாதிரியே இருக்குது. 6 வேலை பசிக்குது. கிச்சன் சைடு வந்தாலும் சாப்பிடணும் போல. ஏன்னா இருந்தால் தான் இது இவங்க காதில் உடம்பு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டான்னு வச்சுக்கோ, சாப்பிட அப்படியே. அதான் விஷயம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து தண்ணி போகிறவர், ட்ரிங்க்ஸ் பாருங்க, அவர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் வந்து இந்த பழக்கத்தை நிறுத்தணும்னா கொய்யா பழத்தை சாப்பிடுங்க, அந்த ஸ்மெல்லு இதுக்கு இந்த பழக்கத்துலேருந்து உங்களுக்கு காப்பாற்றுன்றது. அதுக்கு இவர் என்ன சொல்கிறேன்னா, ஏங்க இது நான் தண்ணி அடிச்சுட்டே நான் கொய்யா பழம் தான் சைடிஷாக எடுத்துப்பேன், என்கிட்டே சொல்கிறீங்களேன்றார். அவர் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இது கொஞ்சம் ஜாலியாக எடுத்துப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.